அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சுவையான பீர்க்கங்காய் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? 1/2 கேஜி பீர்க்கங்காய் எடுத்திருக்கேன். இதை நல்லா தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இதை இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிடுவோம். நெக்ஸ்ட்டு ஒரு 50 கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை நம்ம வறுத்து எடுத்துக்கிடுவோம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இதை வறுத்துக்கணும். வேர்க்கடலை நல்லா வறுபட்டுட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடுவோம். இதெல்லாம் ஆற வச்சு இதை தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதை மிக்ஸி ஜாரில் போட்டு 1-2மா திரித்து எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். இதில் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதில் கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிடுவோம். கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை அதில் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் வதங்கிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் 10 பல் பூண்டை இதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் போட்டு இதையும் இதோடு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தப்பொடி இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போது மீடியம் சைஸ் தக்காளி 3 தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து நல்லா வதக்கி விடுவோம். தொக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இது தக்காளி நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பீர்க்கங்காயை இதில் நம்ம சேர்த்துக்கிடுவோம். பீர்க்கங்காய்க்கு தண்ணி ஊற்றக்கூடாது. அதில் காயில் தண்ணி காய் அதில் தண்ணி வரும். நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது. அதில் காய் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இதை மூடி போட்டு மூடிக்கலாம். காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம திரித்து வச்சுருந்த வேர்க்கடலையை இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடணும். அவ்வளோதான், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான பீர்க்கங்காய் தொக்கு ரெடி. இதே மாதிரி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதுபோல் சுவையான சமையல் வீடியோஸ் பார்க்கணுன்னா பெங்களூரு நெல்லை ருசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.